Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஓம் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் லிமிடெட் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1995ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து லாஜிஸ்டிக்ஸ் பேஸ்ட் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்த இண்டஸ்ட்ரியில 4 decades ஆஃப் டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இவங்க ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ்னு பார்த்தீங்கன்னா Customs, House India Agent, Freight Forwarding, International Air and Sea, Charter Services, Project Logistics, Nominated Cargo, Bonded, Trucking and Transshipping, Port and Vessels Handling, Domestic Transportation and Road Transportation, Inventory Warehousing and Distribution, Third Country, Export Cross Trade, Post Shipment Activities, Export Import, License, DGFT Licensing and other value added services ஆன வெசல் ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், வேர்ஹவுசிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இன்டகிரேஷன் அண்ட் பேப்பர் ஃப்ரீ டாக்குமெண்டேஷன், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அண்ட் ரியல் டைம் ஷிப்மெண்ட் மானிட்டரிங் சர்வீசஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட சர்வீசஸை 5 continents அண்ட் 700 லொகேஷன்ஸ்ல சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2025ல பார்க்கும்போது இந்த கம்பெனியோட டோட்டல் கார்கோ வால்யூம்ஸ் வந்து 66.86 மில்லியன் மெட்ரிக் டன்ஸை டச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து ரெக்கார்ட் ஹை கார்கோ வால்யூம்ஸ்னும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் 28 பிரான்ச்சஸ் அண்ட் 800+ டெஸ்டினேஷன்ஸ் இருக்கு. இந்த கம்பெனி பார்க்கும்போது 135 கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் கிரெயின்ஸ், ஃபோர்க்லிஃப்ட்ஸ், ட்ரெய்லர்ஸ், பேலோடர்ஸ், டிப்பர்ஸ், வெசல்ஸ் இது எல்லாமே ஓன் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி கூட 22 லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு இந்தியா அண்ட் அப்ராட்ல ஸ்ட்ராங் டீலர்ஷிப்ஸ் அண்ட் நெட்வொர்க் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட கிளைண்ட் பேஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது ஃப்ரைட் ஃபார்வர்டிங் சர்வீசஸ்ல இருந்து 52.12% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் கஸ்டம் கிளியரன்ஸ் ஆக்டிவிட்டியில இருந்து 17.34, வெசல் ஏஜென்சி சர்வீசஸ்ல இருந்து 14.43 அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ்ல இருந்து 10.01% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு ஆல்மோஸ்ட் half ஆஃப் தி ரெவன்யூஸ் வந்து ஃப்ரைட் ஃபார்வர்டிங் சர்வீசஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா மினரல்ஸ், மைனிங் அண்ட் ஸ்டீல்ஸ்ல இருந்து 26.49% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ரிமைனிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆன இபிசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோல் அண்ட் எனர்ஜி பவர் செக்டார், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ரப்பர் அண்ட் டயர்ஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி, ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரர், பிளாஸ்டிக் அண்ட் பேக்கேஜிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், ஆயில், கேஸ் அண்ட் லூப்ரிகன்ட் அண்ட் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, ஹோம் அப்ளையன்சஸ், ஃபர்னிச்சர்ஸ், ஃபிக்சர்ஸ், கேபிள்ஸ் இந்த மாதிரி அதர் இண்டஸ்ட்ரியில இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட் வர்த் இது எல்லாமே டிப் ஆகிருக்கு. பட் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 21.99 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் நெட் வர்த் பாத்தீங்கன்னா 173.47 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். லோயர் பிரைஸ் பேண்ட் 128 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 135 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து இபிஎஸ். இந்த ஏர்னிங்ஸ் per ஷேர்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 6.90 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 19.57 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ்ல இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 15.63னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து ஸ்லைட்டா அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால ஸ்லைட் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7810 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல
4.49% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 13.53% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 15.80% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.17 டைம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது டைகர் லாஜிஸ்டிக்ஸ், டோட்டல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ், AVG லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பட்டேல் இன்டகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். லாஜிஸ்டிக்ஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியா அண்ட் அப்ராட்ல ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 30யோட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி நல்லா டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இயர் 25ஓட அட்ரிஷன் ரேட் வந்து மோர் தென் 13% இருக்கு. ஜெனரலா இந்த அட்ரிஷன் ரேட் வந்து 10%க்கு உள்ள இருந்ததுன்னா ஸ்ட்ராங் கம்பெனின்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனிக்கு மோர் தென் 85% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து மகாராஷ்டிரா ரீஜன்ல இருந்து மட்டும் தான் ஜெனரேட் ஆகிருக்கு. இன்கேஸ் இந்த ரீஜனோட சர்வீசஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 29 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் அக்டோபர் 3 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர். ஒரு லாட்டுக்கு 111 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓல ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கு. அண்ட் டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 122.31 crores சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். அக்டோபர் 6 அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்டோபர் 8 லிஸ்டிங் டேட். நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 99.04% மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 72.09% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. சோ நோ இஷ்யூன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ஹோம் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 11 rupees பாசிட்டிவ் GMP ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 8% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த GMP வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும் தான் அப்ளை பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம வீடியோவோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.